ஸோ வெல்கம் டு ஜேடி யூடியூப் சேனல். ஸோ நம்ம நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸை இப்போ பார்க்க போகிறோம். நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்கானிக்னாவே ரொம்ப கஷ்டம், எழுத முடியாது, படிக்க முடியாது. பட் அப்படி கிடையாது. தியரியை படிக்கிறத விட ஆர்கானிக் படிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். என்ன நம்மளுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் நம்ம அதை படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, 2 கொஸ்டின் இதுலேருந்து நம்ம கம்பல்சரி எழுதி ஆகணும். ஒரு 5 மார்க்கோ ஒரு கம்பல்சரியும் இதுலேருந்து கண்டிப்பாக வரும். அப்படி ஒரு 5 மார்க்கோ இல்லை ஒரு கம்பல்சரியோ நீங்கள் எப்படி எடுத்தாலும், ஸோ நம்மளுக்கு மினிமம் வந்து 5 to 7 மார்க்ஸ் இல்லையா, உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக அடி வாங்கும். ஸோ அப்போ அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சுத்தமாக ஆர்கானிக்கே வரலன்னா கூட ஒரு ஃபியூ ரியாக்ஷன்ஸ் ஒரு லெசனில் ஒரு 10-12 ரியாக்ஷன் வந்து நம்ம கவர் பண்ணாவே, ஸோ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு 5 மார்க்கோ ஒரு 3 மார்க்கோ 2 மார்க்கோ அது இல்லையா நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஆர்கானிக் இஸ் வெரி ஈஸியஸ்ட்டு இல்லையா இல்லையா படிக்கிறதுல உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஒரு பார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணிடாதீங்க, அவாய்ட் பண்ணலான்னு நினைக்காதீங்க. ஸோ ஜஸ்ட்டு என்னை ஃபாலோ பண்ணி நான் கொடுக்குற அந்த ரியாக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களேனவே கம்ப்ளீட்டாக உங்களால் என்ன பண்ண முடியும், ஆர்கானிக்கை அட்டன் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் நான் போடுற வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களேனவே கன்ஃபார்மாக உங்களால் என்ன பண்ண முடியும், நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ.